பூஜை செய்வதற்கு திறந்து விடப்பட்டு அங்க இந்துக்களை முஸ்லிம்களை அடித்து திரண்டு கலவரம் உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் ஒரு நீதிமன்றத்துடைய நோக்கமா? ஏன் வடநாடுகள்ல இவிஎம் மிஷின் வேணாம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மோடியை பற்றி பெருசா காட்டுறாங்களே. கடந்த 5 ஆண்டோட நிலை என்ன தெரியுமா? 2019 ஆந்திரா சட்டசபையில தோல்வி, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் தோல்வி, 2020 டெல்லி சட்டமன்றத்தில் தோல்வி, பீகார் சட்டமன்றத்தில் தோல்வி, 2021 தமிழ்நாட்டில் படு தோல்வி, கேரளாவில் தோல்வி, மேற்கு வங்கத்தில் தோல்வி, 2022 பஞ்சாப்ல தோல்வி, இமாச்சல பிரதேசத்தில் தோல்வி, 2023 கர்நாடகாவில தோல்வி, தெலுங்கானாவில தோல்வி, மிசோரம்ல தோல்வி. அப்படியே அடிசறுக்கி கொண்டு தோல்வியின் முகத்தில் சுருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த மோடி. அதனால பத்தாது, மக்கள்கிட்ட பிளவுகளை ஏற்படுத்துவது பத்தாது, கேன்வாபியை இழுத்து விடு. உத்தரகண்ட்ல மதரசாக்கள் இடித்து உத்தரகண்ட்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள். அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள், பள்ளிகள் இடிக்கப்படுது, மதரசாக்கள் இடிக்கப்படுது, கத்தி கதறி கூப்பாடு போட்டு எப்படியாவது தடுக்கலாம்னா புல்டோசரை வைத்து இடித்து தரமட்டமாக்கி கொண்டிருக்கிறான். அங்கே நம்முடைய மதரசாக்கள் மத வழிபாட்டு தலம் இடிக்கப்படுதேன்னு கத்தி கூப்பாடு போடுறாங்க. கண்டிக்கிறோம், அராஜகத்தை கண்டிக்கிறோம். நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு. சட்ட புத்தகத்தில் உள்ளபடி சாபர் கோவிலை இடித்தார் என்றால் பச்சை பொய் என்றாகியது, பச்சை பொய் என்றாகியது. இன்று அவுரங்கசீப் எடுத்தார் என்றால், இன்று அவுரங்கசீப் இடித்தார் என்றால் அது அத்தனையும் அவதூறு என்று, அத்துணையும் அவதூறு என்று வரலாற்று பாடம் சொல்கிறது, வரலாற்று பாடம் சொல்கிறது. வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம், வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம், வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் கரையான் அரித்து கண்டலாய் போச்சு, கரையான் அரித்து கண்டலாய் போச்சு, கரையான் அரித்து கண்டலாய் போச்சு, கரையான் அரித்து கண்டலாய் போச்சு. உச்ச நீதிமன்றமே, 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 உச்ச நீதிமன்றமே. கேட்கிறதா, 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 கேட்கிறதா. இந்தத்தை வைத்து பிரித்திடவே, வைத்து பிரித்திடவே மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது, மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது, மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது, மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருளால் நாம் எதிர்பார்த்ததை விட மக்கள் சாறை சாறையாக கண்டனங்களை பதிவு செய்து பின்னை முட்டும் அளவுக்கு இது ஆர்ப்பாட்டம் அல்ல, இது மாநாடு என்று இந்த இடத்தில் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். இந்த ஆர்ப்பாட்டத்துக்குண்டான நோக்கம் என்னவென்றால், இந்தியாவில் இந்த பாசிச சித்தாந்தம் உடைய பாஜகவினர் இஸ்லாமியரை சீண்டி இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமையை பிளவுபடுத்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று கலவரம் செய்வதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஒரு காலமும் உண்டு. அதே மாதிரி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த பின்பு இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய வகையிலையும் இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையிலையும் இஸ்லாமியர்களுக்கு உண்டான உரிமைகள் பறிக்கக்கூடிய நிலைகளையும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அதை தொடர்ச்சியாகத்தான் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி பள்ளியை அபகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டி முதல் கட்டமாக நீதிமன்றத்துடைய ஒரு சேவையினால்
வெற்றி கண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக எப்படி ஒரு பள்ளியை அபகரிக்க வேண்டும் என்றால், ஒரு மத வழிபாட்டு தலத்தை அபகரிக்க வேண்டும் என்றால், இந்த பாசிச சித்தாந்த முறையர்கள் எதை எந்த நோக்கத்தோடு செய்வார்கள் என்றால், பாபர் பள்ளியை இடிப்பதற்கு கரசேவையின் மூலமாக அங்கே சென்று அந்த பாபர் பள்ளியை இடித்து தரமட்டமாக்கினார்கள். அதை தொடர்ந்துதான் இப்போது இந்த கேன்வாபி பள்ளி, இந்த கேன்வாபி பள்ளிக்கு உண்டான காரணத்தை என்ன சொல்கின்றார்கள் என்றால், இது காசி விஸ்வநாதர் கோயில் இருந்த இடம், முஸ்லிம்கள் இடித்து பள்ளி கட்டிவிட்டார்கள், ஆகையால் இந்த பள்ளியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். வழக்கு போடுறாங்க. என்ன வழக்கு? நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒருத்தனுடைய இடம் அவனுக்கு பதிவு செய்வதாக இருந்தாலும் சரி, அது சந்தேகத்துக்குரியதாக இருந்தால், அதை ஆய்வு செய்வதாக இருந்தாலும் பத்திரத்தை பார்ப்பாங்க, அவருடைய பட்டாவை பார்ப்பார்கள், அதில் இருக்கக்கூடிய சிட்டாவை பார்ப்பார்கள், என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த ஆவணங்களை எடுத்துட்டு வாங்க, அந்த ஆவணத்தை சரி செய்து இது யாருக்கு உரியது, இது எப்படி வந்தது, இது எப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் இடத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வாங்க. இதான முறை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய முறை, ஒரு நீதிமன்றம் பார்க்கக்கூடிய பார்வை, இந்த ஆவணங்கள் மூலமாக ஆய்வு செய்வார்கள். இதுதான் நாட்டிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இஸ்லாமியர்கள், இஸ்லாமியுடைய மத வழிபாடுகள், இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் என்று வந்துவிட்டால் உடனே தோண்டி பார்க்கணும், அகழ்வாராய்ச்சி செய்து பார்க்கணும், இப்படின்ட்டு ஒருத்தன் வழக்க போட வரான். இந்த வழக்கை போடுவதற்கு ஒன்று வேலை நடக்குது. அந்த வழக்கை தொடர்ந்து அங்க கேன்வாபி பள்ளி நிர்வாகம் அதை தடை செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்தை நாடி முதல் கட்டமாக அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு வழங்கிய மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை தடை செய்கின்றேன் என்று உச்ச நீதிமன்றம் தடை செய்தது. ஒரு நியாயமான பார்வை. அதை தடை செய்துவிட்டு அடுத்ததாக திரும்ப ஒரு வழக்கு. என்ன? 5 பெண்கள் சேர்ந்து நாங்க அங்க தீபத்தை ஏத்தணும், பள்ளிவாசல் ஏண்டா தீபத்தை ஏத்துற, உனக்கு கோயிலா இல்ல, தீபத்தை ஏற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு, உன்னை கோயில்கள் உள்ள விட மாட்டேன் என்று மறுத்துக் கொண்டிருக்கிறான். இதுல வெட்கமில்லாம பள்ளிவாசல்ல வந்து தீபத்தை ஏற்றுவேன் என்று ஒரு வழக்கை போடுவதற்கு 5 பெண்களை ஆண்மையற்றவர்கள் பெண்கள் மூலமாக வராங்க. அடுத்து என்ன? அடுத்து ஒரு 3 நபர்களை கொண்டு அடுத்து ஒரு வழக்கு தொடுக்கிறான். என்ன வழக்கு? அந்த ஒசுகானாவில் அது லிங்கம் சிவலிங்கம், எங்க சிவனுக்கு சொந்தமானது, சிவலிங்கம் அங்கே அவதரித்து விட்டார். எப்படி பாபர் பள்ளியில ராமனுடைய சிலையை வைத்து ராமர் அவதரித்து விட்டார் என்று பொய்களையும் புரட்டுக்களையும் செய்து அபகரித்து இன்னைக்கு அநியாயத்தின் அடிப்படையில் நீதியை வழங்கி பள்ளியை ராமர் கோயிலை கட்டியிருக்கிறானோ அதே போல லிங்கம் அவதரித்து விட்டார். அந்த மாதிரி லிங்கம்ன்றான். ரோட்ல போனா ரோட்டுக்கு நடுவுல பாருங்களேன், பார்க்கில் பாருங்க எப்படி ஏற்பாடு பண்ணிருப்பாங்கன்னா, எங்க பார்த்தாலும் அந்த கல்லுல பாத்தீங்கன்னா எதை திரும்பி பார்த்தாலும் லிங்கம் மாதிரியே தான் இருக்கும். அப்ப அதை சொல்லுவாங்க, இந்த இடத்துல லிங்கம் அவதரித்து விட்டார், பைத்தியக்காரங்க. அது ஒசகானாவில் இருக்கிறது லிங்கம், அதுக்கு ஒரு வழக்கு. அடுத்து என்ன? அடுத்து பாதாள அறையில போய் நாங்கள் பூஜை நடத்தணும், பூஜை நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக ஏதேனும் வழக்குகளை போட்டுக்கொண்டு இந்த கேன்வாபி பள்ளியை அபகரிக்க வேண்டும் என்று சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுல முதல் அடியாக அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய அந்த நிலையை உச்ச நீதிமன்றம் தடை செய்த பின்பு இவர்களுக்கு தான் சட்ட ரீதியில வர்றதுக்கு திராணியற்றவர்களாச்சே, சட்டத்துக்கு புறம்பாக வருவதில் கை தேர்ந்தவர்களாச்சே. அதனால சட்டத்துக்கு புறம்பாக
மறுநாள் ஓய்வு பெறக்கூடிய நீதிபதியை வைத்து, நாளைக்கு நீதிபதியாக இருக்கிறார் பண்டிக்கு எழுதிட்டு ஓடிரு. உனக்கு உன்னுடைய முன்னோர்களுக்கு எப்படி எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் பாத்தியா? சதாசிவம் நீதிபதி அவ்வளவு இனிக்குது ஆளுநர் பதவி, அவ்வளவு சுகமா இருக்கு எம்பி பதவி. எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இந்திய மக்கள் நீதி அரசர் என்று வைத்திருக்கின்றார்கள். அற்பத்தில் மற்பமாக ஆளுநர் பதவிக்கும் எம்பி பதவிக்கும் தீர்ப்பு எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று காரி விமுழுகிறார்கள். இந்த சமூக ஊடகங்கள்ல கேவலமாக பேசுகின்றார்கள். அந்த அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பாக அங்கே பூஜை நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்படுது. ஏன் மக்கள்கிட்ட சந்தேகம் வருது? ஒரு தீர்ப்புக்கு நம்ம நோக்கத்தை கற்பிக்க கூடாது. ஒரு தீர்ப்பை சொல்றாங்க சட்ட ரீதியாக இருந்தா அதற்கு நம்ம நோக்கம் கற்பிக்க கூடாது, அதற்கு காரணத்தை கற்பிக்க கூடாது. அது சட்டப்படி இருந்தால் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். அதற்கு இந்திய ஜனநாயகத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் அளிக்கிறது. ஏன் அந்த பார்வை வருது? ஏன் அந்த கேள்வி வருது? அதற்குண்டான பார்வை ஏன் மக்கள் அப்படி கேள்வி எழுப்புறார்கள்? காரணம் என்ன? ஒரு வாரத்தில் பூஜை செய்வதற்கு ஏற்பாடு செய்யணும் மாவட்ட நிர்வாகம் என்று வாரணாசி நீதிமன்றம் அங்கே தீர்ப்பு வழங்குது. அன்றைய மாலையே பூஜை நடக்குதுங்க. இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடியது இல்லையா? இங்கதான் சந்தேகம் வருது. நான் இதான் தீர்ப்பு வழங்க போறேன், அதற்குள்ளான ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் கூட்டு சதி, இது சட்டத்தின்படியான நடவடிக்கை இல்லை என்பதை இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வருது. என்னவா அவுரங்கசீப் கோயிலை இடித்து பள்ளிவாசல் கட்டிட்டார், வேற வேலை இல்லையா? அவுரங்கசீப்புக்கு வேற வேலையே இல்லை. இருக்கிற கோயில்கள் எல்லாம் இடித்துக் கொண்டு பள்ளி கட்டத்தான் வேலையை வைத்துக் கொண்டிருந்தாரா? இப்படி வரலாற்றுகளை திருப்புவதிலையும் வரலாற்றை பொய்ப்படுத்துவதிலையும் வரலாற்றுக்கு புறம்பாக பேசுவதிலையும் இந்த சங்கி கூட்டத்தை அடித்துவதற்கு ஆளே இல்லை. அதேதான் பாபர் பள்ளி விஷயத்தில் வந்தாங்க. பாபர் மசூதியுடைய நிலை என்ன? ராமர் அவதரித்து விட்டார், ஆகையால் இது எங்களுக்கு சொந்தம் என்று கரை சேவை மூலமாக இழுத்து தரமட்டமாக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீதி போராட்டத்தில் ஈடுபட்டு அதனையும் இஸ்லாமியர்கள் தோல்வியுற்றவர்களாக இஸ்லாமியருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் சட்டத்துக்கு உட்பட்டு நீதி வழங்காம இடித்ததெல்லாம் தவறுதான். பாபர் பள்ளியை இடித்தது தவறுதான். ஆனால் நான் தீர்ப்பு எழுதுவேன், இடித்தவனுக்கு இடம் சொந்தம். தீர்ப்பு எழுதினான் இப்படி தீர்ப்பு எழுதக்கூடியவர்களாக இப்படி சூழ்ச்சி செய்யறாங்க. நீ ஒரு பள்ளிய யாரை வைத்து யார் மூலமாக இடிக்க வைத்தோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில பஜ்ரங்கல் நிர்வாகியாக இருந்தவர், அவருடைய பேர் இயற்பெயர் என்ன? பல்பீர் சிங். பார்க்கிறாரு, ஆரம்பத்தில் மதவெறியை ஊட்டி 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 வளர்க்கப்பட்டதனால் அவர் அந்த பாபர் பள்ளியை இடிப்பது நியாயம் என்று நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பாபர் பள்ளியை இடிக்கக்கூடிய அந்த மினாராவில் இருந்து கடப்பாறையை வைத்துக் கொண்டிருந்தார், அவர்தான் பல்பீர் சிங். அதன் பிறகு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மாற்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முகமது ஆமீர் என்று இஸ்லாமியராக மாறினார். சூழ்ச்சி செய்கிறார்கள், பள்ளியை இடித்து விட்டால் இவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் தளர்ந்து விடுவார்கள், ஒடுங்கி விடுவார்கள், இவர்கள் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி இந்து ராஷ்டிரமாக மாற்றிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க.
ஒருபோது இது மாதிரியான சூழ்ச்சிக்கு அல்லாஹ் இடம் கொடுக்க மாட்டான். இந்த மார்க்கத்தை மேலாக செய்வான். அந்த மனநிலைதான் அவர் அதற்கு பிறகு சந்திக்கிறார். இஸ்லாமியரை பார்க்கிறார், முஸ்லிம்களை பார்க்கிறார், வழக்க வழிபாட பார்க்கிறார், அவருடைய எண்ணத்தை பார்க்கிறார். என்னடா நம்ம அநியாயமா தப்பு செஞ்சிட்டோமே, நம்ம அவர்களோடு சேர்ந்து இந்த பாவிகளோடு சேர்ந்து பாபர் பள்ளியை அநியாயமாக இடித்து விட்டமே, இதற்கு இந்த பாவத்துக்கு பிராச்சித்தமாக ஏதேனும் செஞ்சே ஆகணும். அதன் பிறகு 90 பள்ளி யார் இடித்தாரோ அவர் மூலமாகவே அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதனால ஒருபோதும் இஸ்லாமியர்களே தளர்ந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கண்டிப்பாக மேலாக செய்வார். மார்க்கத்தில் நம்மளை நிலைபெறச் செய்வார். மார்க்கத்துக்கு எந்த உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கொள்கை கூட்டங்கள் நம்ம தளர்ந்துடாதீங்க. அநியாயமாக நம்மளுக்கு அபகரிச்சா என்று பொறுத்து பொறுமையை மேற்கொண்டிருந்தால் நாட்டுடைய பிரதமர் எப்படி இருக்கணும்? நீ யாருக்காக, எந்த கட்சிக்காரனா இரு, நீ எந்த மதத்துக்காரனாக இரு, எந்த கொள்கை உடையவனாக இரு, நாட்டுடைய உயர் பதவியை பெற்றிருந்தால் அதை வகித்தால் யாராக இருக்கணும்? அனைவருக்குமான பிரதமராக இருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன நடக்குது? ஜனவரி 22 யார் செய்யக்கூடிய வேலை? பூசாரி செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ மத வழிபாட்டு தலங்கள் அவ்வப்போது கட்டப்படுது, திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு மதத்தவர்களும் அவருடைய மத வழிபாட்டு தலங்களை கட்டி கொண்டிருக்கிறாங்க, புறநடப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, திறக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மத வழிபாட்டு தலங்கள்ல எங்கேயாவது இது மாதிரியான ஆடம்பரமான திறப்பு விழா ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து அங்கே பிரதமரே பூசாரியாக போய் பார்த்திருக்கீங்களா? இது எந்த நாட்டிலேயாவது நடக்குதா? உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கு, அந்த நாட்டில் எத்தனை பிரதமர்கள் இருக்கிறாங்க, அந்த பிரதமர்களும் ஒவ்வொரு மத நிலையில இருக்கிறார்கள், ஒரு மதத்தையும் பின்பற்றிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமராக இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா இங்க மட்டும் பூசாரியாக மாறி அங்கே போய் பூஜை புனஸ்காரம் செய்யப்படுகிறது. அதுலயும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இழிவைத்தான் கொடுத்தான். பூசாரி ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து பிரதமர் வாங்குறதுக்கு நிக்கிறார், இப்படி கையை நீட்டுறாரு. நான் ஒரு யார்கிட்ட யோகி ஆதித்யநாத்தை கொடுக்கிறான். யோகி ஆதித்யநாத்தை கொடுத்து நீ விலகிட்டு அங்கேயே அதை மூக்குரைக்கப்பட்ட இந்த கேவலம் தேவையா? ஒரு நாட்டுடைய பிரதமராக இருந்தா எவ்வளவு கண்ணியமாக இருக்கும்? பூசாரியாக போய் அங்கே அவமானப்பட்ட அழுது புலம்பி கேவலப்பட்டு வந்து நிக்கிறத பார்த்தமா இல்லையா? பாபர் பள்ளியில வகையிலேயே எப்படி பாபர் வந்து பள்ளியை இடித்தாரு, பாபர் வந்து பள்ளியை இடிச்சுதான் பாபர் மசூதி கட்டினார் சொன்னாங்களே, அதே மாதிரி அவுரங்கசீப் இந்த பள்ளியை இடிச்சிட்டார் என்று அதே ரூட்ல வராங்க. இனியும் ஒரு பள்ளியை இழக்க மாட்டோம், அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், அதற்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீ எந்த ரூட்ல வந்தாலும் சரி, அதே ரூட்ல வந்து திருப்பி அடிக்க தயாராக இருக்கிறோம். பாபர் பள்ளிக்கு பிறகு ஒரு சட்டம் இயற்றப்படுது. என்ன சட்டம்? 1991 மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் இருக்கா இல்லையா? பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டா அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஒன்றாக ஆகுதா இல்லையா? அதன் அடிப்படையில் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான சட்டம். ஆனால் இங்க சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்பு வழங்கப்படுது. அப்ப அந்த பாதுகாப்பு சட்டம் என்ன ஆச்சு? எதற்காக போட்டீர்கள்?
என்ன காரணத்துக்காக போட்டீங்க? இந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் தான் உச்ச நீதிமன்றம் ஓடுறோம். முஸ்லிம்கள் ஓடுறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த கேம்வாவி பள்ளியை அபகரிக்கிறதுக்கு சதி நடக்குது. இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்றால் சட்டப்படி எங்களுக்கு நீங்க எந்த ஃபேவராவும் நீங்க செய்ய தேவையில்லை. எங்களுக்கு நீங்க சாதகமாக எந்த தீர்ப்பு வழங்க வேண்டாம். இந்த நாட்டில் இவர்கள் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஏதாவது நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கும் சொன்னா தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அப்படி தலைமை நீதிபதியாக இருந்தா என்ன சொல்லணும்? பாராளுமன்றத்தில் 1991 சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஆக எப்படி இயற்றப்பட்டது? பாபர் பள்ளியை இடித்து தரமட்டமாக்கினாங்க. அதன் பிறகு 1947க்கு முன்பாக எந்த பள்ளி மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தொடரணும். எக்ஸப்ட் பாபர் பள்ளியை தவிர வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அதை தவிர்த்து மற்ற எந்த பள்ளியாக இருந்தாலும், கோயிலாக இருந்தாலும், ஆலயங்களாக இருந்தாலும் முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும். அதற்கு எந்த ஒரு குந்தகம் விளைவிக்க கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சட்டம் இருக்குப்பா. நீ இந்த வழக்கெல்லாம் போடக்கூடாது, தள்ளுபடி செய்யறேன். இதைத்தான ஒரு நீதிமன்றம் செய்திருக்கிற நியாயமா? சட்டம்லாம் இருக்கிறது சரிதான். அந்த சட்டம்லாம் பாராளுமன்றத்தில் ஏற்றினது சரிதான். ஆனா அகழ்வாராய்ச்சி தோண்டி பார்க்கிறதுக்கு அந்த சட்டத்துல தடை எதுவும் இல்லை. எப்படி உள்ள வராங்க பாருங்க. அகழ்வாராய்ச்சி தோன்றதுக்கு அந்த சட்டத்துல தடுப்பதற்கு இடம் இல்லை. அதனால நீ தோண்டலாங்கிறியா? அதனால சட்டத்துக்கு புறம்பாக நீதியை வழங்கலான்றியா? இதெல்லாம் ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பேசக்கூடிய பேச்சா இது? அந்த நேரத்திலேயே அனைத்து வழக்கையும் டிஸ்மிஸ் செய்யறேன்னு போனா இன்னைக்கு நாங்க வீதியில வந்து கத்த வேண்டிய தேவை வந்திருக்குமா? அதன் பிறகு சொல்றாங்க என்ன, நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்படி தேர்தல் வந்தா அதிலே நாம் வெற்றி அடையணும். எப்படி வெற்றி அடையணும்? ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணா இந்துக்களை பிரித்து விடலாம், இஸ்லாமியர்களை பிரித்து விடலாம், கிறிஸ்தவர்களை பிரித்து விடலாம், ஒற்றுமையை சீர்குலைத்து விடலாம். அதன் மூலம் நமக்கு ஓட்டு வந்துவிடும். இப்படி திட்டம் போடுறான். அதனுடைய விளைவா அங்கே வழக்கு போட்டார்களே, கேம்வாவி பள்ளியை அபகரிக்கிறதுக்கு வழக்கு போட்டவன் சொல்றான், நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்றான், இஸ்லாமியர்கள் இந்த பள்ளியில 5 வேளை தொழுகை நடத்துறார்களா, அதே போன்ற 5 வேளை நாங்களும் பூஜை செய்வோம். இதான் இவர்கள் எதிர்பார்த்ததா? நீதிமன்றம் எதிர்பார்த்தது இதுதானா? பூஜை செய்வதற்கு திறந்து விடப்பட்டு அங்க இந்துக்களும் முஸ்லிம்களை அடித்து திரண்டு கலவரம் உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் ஒரு நீதிமன்றத்துடைய நோக்கமா? அந்த மாதிரி இந்த கலவரத்தை உண்டு பண்ணும். ஏன்? மோடியுடைய மாயாஜாலம் எல்லாம் வெளுத்து போய்கிட்டு இருக்கு. வடநாடுகள்ல இவிஎம் மிஷின் வேணாம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மோடியை பற்றி பிம்பம் பெருசா பெரிய வெற்றி நாயகன் போல காட்டுறாங்களே. மோடிஜி என்றால் வெற்றி என்றெல்லாம் காட்டுறாங்களே. கடந்த 5 ஆண்டோட நிலை, உன்னுடைய நிலை என்ன தெரியுமா? 2019 ஆந்திரா சட்டசபையில தோல்வி, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் தோல்வி, 2020 டெல்லி சட்டமன்றத்தில் தோல்வி, பீகார் சட்டமன்றத்தில் தோல்வி, 2021 தமிழ்நாட்டில் படு தோல்வி, கேரளாவில் தோல்வி, மேற்கு வங்கத்தில் தோல்வி, 2022 பஞ்சாப்ல தோல்வி, இமாச்சல பிரதேசத்தில் தோல்வி, 2023 கர்நாடகாவில் தோல்வி, தெலுங்கானாவில் தோல்வி, மிசோரம்ல தோல்வி,
அப்படியே அடி சறுக்கிக் கொண்டு தோல்வியின் முகத்தில் சுருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த மோடி. அதனால பத்தாது, இந்த மக்கள்கிட்ட பிளவுகளை ஏற்படுத்துவது பத்தாது, கேன்வாபியை இழுத்து விடு. ஜார்க்கண்ட்ல உத்தரகண்ட்ல இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு? மதரசாக்கள் இடித்து, பள்ளிவாசல்கள் இடித்து, உத்தரகண்ட்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள். அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள், பள்ளிகள் இடிக்கப்படுது, மதரசாக்கள் இடிக்கப்படுது, கத்தி கதறி கூப்பாடு போட்டு எப்படியாவது தடுக்கலாம்னா புல்டோசரை வைத்து இடித்து தரமட்டமாக்கி கொண்டிருக்கிறான். அங்கே நம்முடைய மதரசாக்கள் மத வழிபாட்டு தரம் இடிக்கப்படுதேன்னு கத்தி கூப்பாடு போடுறாங்க. அவர்களுக்கு மத்தியில இசமைகளை இறக்கி விட்டு, அவர்களுக்கு மத்தியில கலவர கும்பலை இறக்கி விட்டு, இஸ்லாமியர் போன்ற தோட்டத்தை உருவாக்கி அரசு அலுவலகங்கள் உடைக்கப்பட்டு, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு, முஸ்லிம்கள் அநியாயமாக அரசு அலுவலகங்கள், வாகனங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கிறாங்க. மாநில முதல்வர் உத்தரவிடுறார், கண்டதும் சுட்டு தள்ளணும், கண்டதும் சுட்டு தள்ளணும். இன்று 4 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல என்ன காரணம், என்ன நோக்கம்? அனைத்திலும் தோல்வியாக, தோல்வியின் பயத்தில் இவிஎம் மிஷினுக்காக மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு பாஜக இன்று 3 மாதத்தில் மூடிக்கொண்டு ஓடுறார்களா பாருங்க. அதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், ஓட ஓட விரட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். 140 கோடி மக்களும் உனக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். என்ன கலவரம் செய்வதற்கு துடித்தாலும் சரி, இந்த இஸ்லாமியர்கள் அதற்கு அடிபணிய மாட்டோம், அதற்கு விலை போக மாட்டோம். எங்களுக்கு இந்த இந்திய நாடு ஜனநாயக உரிமையை வழங்கியிருக்கு. இந்த இந்திய நாடு அதற்குண்டான சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கு. ஏன் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த ரோட்டை மறிக்க முடியாதா? அத்துமீற தெரியாதா எங்களுக்கு? அது எங்களுடைய நோக்கமும் இல்லை, எங்களுடைய மார்க்கம் கட்டுத்தரவும் இல்லை. ஏன் எங்களுடைய தூதர் சொல்லியிருக்கிறார், பாதையில ஒரு பாதையில நடக்கக்கூடிய நபருக்கு இடையூறாக ஏதாவது ஒரு பொருள், கல்லோ முள்ளோ எது கிடந்தாலும் அதை அகற்றி அவருடைய நலத்தை காக்க வேண்டும் என்று எங்களுடைய தூதர் எங்களுக்கு போதித்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் ஓரமா வாங்க, மக்களுக்கு இடையூறு செய்யாதீங்க, ஓரமா வாங்க, வாகனங்கள் எல்லாம் செல்லட்டும் என்று மாவட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு செய்து இந்த போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை முற்றுகையாக நடத்துவதற்கு ஒரு நிமிடமாகாது. காவல்துறையிட்ட போய் அனுமதியை கேட்கிறோம். அனுமதியை கேட்டா அமைதி பேரணி நடத்துறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க கண்டன ஆர்ப்பாட்டமா நடத்துங்க, நீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னீங்க, கண்ணுக்கு எட்ட தூரத்தில் ஆளே தெரியாத அளவுக்கு மாடல் மாத்தி காட்டிட்டாங்க. இது எந்த மாடல் உங்களை ஏற்றி கொண்டிருக்கு? அனுமதி கொடுக்க மாட்டேன்னா எதற்கு அனுமதி கொடுப்பீங்க? யாருக்கு அனுமதி கொடுப்பீங்க? யார் கேட்டால் கொடுப்பீங்க? பாத யாத்திரைக்கு கொடுப்பீங்களா? அந்த பாத யாத்திரை நடத்துவதால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நாங்க கொடுப்போம், ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அவர் ரோட்ல அநியாயம் பண்ணாலும், மக்களுக்கு இடையூறு பண்ணாலும் அவனுக்கு கொடுப்போம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்ன்றீங்களா? எந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? அவனுக்கு ஒரு நியாயம், இஸ்லாமியர்களுக்கு நியாயமா? அவர்களுக்கு பந்தோபஸ்து ஆயிரக்கணக்கான போலீஸ் இறக்கி விட்டு மக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் இதே ராமநாதபுரம் அவர்களுக்கு கொடுப்பீங்க. எங்களுடைய ஆனந்தத்தை கொட்டுவதற்காக, எங்களுடைய வேதனையை கொட்டுவதற்காக ஜனநாயகத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அநியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டும், பதாகைகளை ஏந்தி கொண்டு மக்கள் மன்றத்தில் நாங்கள் வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைதி பேரணி கேட்ட
கொடுக்க மாட்டோம் சொன்னா நீங்க யாருக்கும் கொடுக்கறீங்க இந்த கேள்வி வராது. இது எந்த மாடல் இருக்குது? திராவிட மாடல் இருக்குதா இல்ல புல்டோசர் மாடல் உங்களை ஏக்குதா? இது சரியான போக்கல்ல. நியாயமாக யாராக இருந்தால் நடக்கணும், சட்டத்தின் அடிப்படையில் நடக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இந்த சமுதாயம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இவர்கள் தொடர்ச்சியாக பாபர் பள்ளி, கேன்வாரி பள்ளி, அடுத்து இங்க உள்ளவன் சொல்றான் ஒருத்தன் கீழக்கரையில் இருக்கக்கூடிய சீதக்காதி பள்ளி அதே போன்று நாங்கள் கைப்பற்றுவோம். வந்து பாரா கீழக்கரைக்கு நீ எந்த ரூட்ல அந்த ரூட்ல அனுப்பண்டா. உயிருக்கு பயந்த குற்றங்களா இது? ஆண்மகளாக இருந்தால் இதே கீழக்கரைக்கு சீதக்காதி பள்ளியை அபகரிக்க வந்து பார்த்து பாடுறா. சங்கி கூட்டம் எல்லாம் கதறி ஓட விடுவோம். புரிந்து கொள்ளும் மக்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னா, நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதாக இருந்தால், மற்ற மக்களுக்கு அநியாயத்தை தட்டி கேட்பதாக இருந்தாலும், இந்த சமுதாயம் இன்னும் கல்வியில விழிப்புணர்வு அடைய வேண்டும். நம்முடைய சமுதாயம் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக எவ்வளவோ இழந்திருக்கோம். உயிரை இழந்திருக்கோம், பொருளாதாரத்தை இழந்திருக்கோம், குடும்பத்தை இழந்திருக்கோம், கல்வியும் இழந்து கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுட்டோம். இப்போது நம்முடைய சமுதாய மக்கள், இந்த தலைமுறை மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல டாக்டர்கள் உருவாகி இருக்கார்கள், பல என்ஜினியர்கள் உருவாகி இருக்கிறார்கள், பல வக்கீல்கள் உருவாகி இருக்கார்கள், பல பட்டதாரிகள் உருவாகி இருக்கார்கள். இதையெல்லாம் பார்த்து பதறி போய்தான் ஹிஜாபை தடை செய், அவனை கல்லூரிக்கு அந்த பெண்களை வரக்கூடாது, இவனுடைய பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது. இந்த சமுதாயம் படிக்கிறதுக்கே இவனுக்கு இவ்வளவு பயம் என்றால், எங்களுடைய பாட்டேன் சுதந்திரத்துல ஒன்ன மாதிரி எதையும் இழக்காமல் படித்திருந்தால், அதன் பிறகு வந்த சமுதாயம் படித்திருந்தால், உன் கண்ணில விரல விட்டு ஆட்டி இந்த சங்கிகளுக்கு முளைத்த இந்த வாழையெல்லாம் ஒட்ட வெட்டி இருக்க மாட்டோம். அதுதான் என்னன்னா, சமுதாயத்தை இன்று கல்வியில மேம்பட்டு வராங்க. அதே நிலையில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு பொருளாதாரத்தில் தேவையில் இருக்கலாம், படிப்பைக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு பொருளாதாரம் இல்லை என்று நினைக்கலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. அரசு பள்ளியிலேயாவது, அரசு கல்விக்கூடங்களையாவது உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க. படிக்க வைத்து ஒவ்வொருத்தரையும் பட்டதாரிகளாக ஆக்கி உயர் பதவிகளை அடைய வைத்து, அந்த பதவியின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தை, அடுத்த சமுதாயம் இதே போன்று வீதிக்கு வந்து போராடாமல் உயர் பதவியில வைத்து நம்மளை கண்டால் அஞ்சக்கூடிய வகையிலையும், அடுத்த மக்களுக்கு நம் மார்க்கம் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில பிற நலம் நாடுவது இஸ்லாம் என்று சொன்ன அடிப்படையில் பாதுகாக்கக்கூடியவர்களாக, பக்குவப்பட்டவர்களாக இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் நம்முடைய சமுதாயத்தோடும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி உருவாக்குனா தலித் சகோதரர்களை யாராவது சீட்ட முடியுதா? கருவறைக்குள்ள விட மாட்டான், ஒதுக்கி வைப்பான். ஆனா அவருக்கு ஏதாவது பாதிப்பு வருதா? ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறாங்க, பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க, சட்டசபையில இருக்கிறாங்க, ஐஏஎஸ்களாக இருக்கிறாங்க, ஐபிஎஸ்களாக இருக்கிறாங்க, அரசு அலுவலகங்கள் இருக்கிறாங்க. தொட முடியாது. அப்படி தொட முடியாத அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும். அப்படி முன்னேற்றுவதன் மூலமாகத்தான் அடுத்தடுத்த தலைமுறைகளை இப்படி வீதிக்கு இறங்கி போராடுவதற்கு உண்டான நிலையில் இல்லாமல் நம்ம கொண்டு செல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் எப்படிப்பட்ட ஒன்றாக நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக வரீங்களோ அதையெல்லாம் தூக்கி போட்டு, அவர் இந்த வாரணாசி நீதிமன்றம் தீர்ப்பளித்தார்களே அதை உச்ச நீதிமன்றம் தடை செய்துவிட்டு அங்கே சுமூகமான ஒரு நல்ல நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தானாக முன்வந்து சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வல்ல நாயகனும் அனைவருக்கும் அருள் புரிவானா என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை
உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.